கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச நாளிலுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில கொண்டு வரும்படினால் என் தேவன் இந்த அடியாளுக்கு கொடுத்த மகாபெரிய அவருடைய கிருபைக்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய இரக்கத்திற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவருடைய தாழ்வினை நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய பிள்ளைகளை வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நான் வேறொரு வசனத்தோடதான் இந்த உபவாச நாளில கடந்து வந்தேன். ஆனால் ஆராதனை முடிகிற இந்த நேரத்துல கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தார். இருதயத்துக்கு அது மிகவும் ஆறுதலாயிருந்தது. அந்த வார்த்தை இப்பொழுது உங்களுக்கும் ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அது நிச்சயமா உங்களுக்கு நிச்சயமாகவே நான் சொல்றேன், மிகப்பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும். அவர் ஏன்னா நம்முடைய உள்ள எந்த நிலையில இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதை தவிர யாரால நம்முடைய உள்ளத்தை அவ்வளவு ஈஸியாலாம் புரிஞ்சுக்கிடவே முடியும். அவ்வளவு சுலபமா யாரும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவங்களும் நிச்சயமா கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை நன்றாய் புரிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. இந்த முழு வசனத்தை வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க தேவனுடைய பிள்ளையே. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 9வது வசனம், நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, யாக்கோபா இருந்த ஒரு எத்தனை இஸ்ரவேலாய் மாற்றின என் ஆண்டவர் கடையாந்தரங்களிலிருந்து அவனை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அவனை அழைத்து வந்து, ஆண்டவர் யாக்கோபு என்று இனி உன்னை அழைக்க மாட்டேன், இனி நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவான் என்று சொன்னவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. தெய்வ பிள்ளையே, யாக்கோபு போல ஒருவேளை அநேக காரியத்துல நீங்க ஒரு எத்தனை போல வாழ்ந்திருந்தாலும் வாழ்க்கை அந்த கால வழியில இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன் எல்லைகளை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். தேவ பிள்ளையோ, உன் வாழ்க்கையின் கடையாந்தரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ எந்த போராட்டத்தின் எல்லைக்குள் இருக்கிறாய் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ எப்பேற்பட்ட கடையாந்தரத்தின் விளிவுக்குள்ள சிக்கி இருக்கிறாய் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் போராட்டமான எல்லை கர்த்தருக்கு தெரியும். உபத்திரவமான எல்லை கர்த்தருக்கு தெரியும். உன் கேள்விக்குறியான ஒரு எல்லையில நிற்கிறாயே கர்த்தருக்கு தெரியும். என்ன செய்வது என்று தெரியாதபடி குழம்பி ஒரு எல்லையில நிற்கிறாயே, உன் எல்லைகள் கர்த்தருக்கு தெரியும். உன் சூழ்நிலைகளின் எல்லை கர்த்தருக்கு தெரியும். உன் வெறுமையின் எல்லை கர்த்தருக்கு தெரியும். உன் வறட்சியின் எல்லை கர்த்தருக்கு தெரியும். நீ வனாந்தரத்தின் வழியாய் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறதின் எல்லை கர்த்தருக்கு தெரியும்.
வறட்சியான நிலத்தை போல வறண்ட ஆத்துமாவாய் தேவ பிள்ளையே, நீரோடைகளை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளையே, மானை போல் ஆத்துமா கர்த்தரை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ, உயிர்தய வாஞ்சையோடு காத்திருக்கிறதோ, உயிர்தய ஏக்கத்தோடு காத்திருக்கிறதோ, கடையாந்தரங்களின் எல்லைகளை அவர் அறிந்திருக்கிறார். நீ ஆரம்பிச்சதை நினைச்சிட்டு இருக்கிற, நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறதை நினைச்சிட்டு இருக்கிற, இனி என்ன கடந்து வருமோ, இனி என் வாழ்க்கை எப்படி சம்பவிக்குமோ, என் முடிவு எப்படி இருக்குமோ, பயத்தோடு இருக்கிறாயோ, பயத்தோடு இருக்கிறாயோ. தேவ பிள்ளையே, இந்த கடையாந்தரங்களில் இருந்துதான், இந்த கண்ணீரின் எல்லையிலே, பாடின் எல்லையிலே, உபத்திரவத்தின் எல்லையிலே, ஏமாற்றத்தின் எல்லையிலே, தலைகுனிவின் எல்லையிலே, வெட்கத்தின் எல்லையிலே, அசிங்கப்படுத்தப்பட்ட எல்லைக்குள்ளே நிர்விசாரமா இருந்ததை எல்லாம் இழந்த எல்லைக்குள்ள நிற்கிற உன்னை இந்த காலவெளியில ஒரிதளவான கர்த்தர் உன்னை எடுத்து நிறுத்த போறாரு. தெய்வத்திலே அப்பா உன்னை எடுத்து நிறுத்த போறாரு. பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து யாக்கோவை எடுத்தவர் அடிக்கும் பிரச்சனை ஆகிய கடையாந்தரங்களிலிருந்து, தீர்க்க முடியாத காரியத்தின் கடையாந்தரங்களில் இருந்து, முடிவே எடுக்க முடியாம, முடிவே வராம இருக்கிற கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுக்கும்படிக்குதான் இந்த காலவெளியில மிக விரைவாய் மிக விரைவாய் மிக விரைவாய் தமது வார்த்தைகளை தமது வார்த்தைகளை தமது வார்த்தைகளை உன்னை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். உன்னை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். உன்னை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். இது எங்கேயோ பணம் வச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட இருந்து வருகிற சத்தம் இல்லை. இது யாரோ நீ நம்பிக்கை வச்ச மனுஷியோ மனுஷனிடத்திலேயோ வருகிற சத்தம் இல்லை. பட்டும் பதவி இருக்கிற மனுஷனிடத்திலிருந்து வருகிற சத்தம் இல்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவருமாயிருக்கிற பரமதேசத்திலிருந்து கடந்து வருகிற பரம தகப்பன் சத்தமாயிருக்கிறது. பரம தகப்பனின் சத்தமாயிருக்கிறது. இந்த காலவெளியில் ஐயோ என்னை தூக்கிவிட உளையான சேற்றில் விழுந்திருக்கிறாயோ, உன்னை தூக்கி எடுக்கிற கரம்தான் இந்த நிமிஷத்திலிருந்து உன்னை தூக்கி எந்த எந்த விழுந்த எல்லையில, எந்த தலைகுனிந்த எல்லையில, எந்த அழுகையின் எல்லையில, எந்த நிந்தையின் எல்லையில, எந்த உபத்திரவத்தின் எல்லையில, எந்த தடையின் எல்லையில, எந்த வருத்தத்தின் எல்லையில, எந்த பயங்கரத்தின் எல்லையில, எந்த இழப்பின் எல்லையில, எந்த வாதையின் எல்லையில, எந்த பொல்லாப்பின் எல்லையிலே, எந்த வேதனை நிறைந்த எல்லையிலே, எந்த பலவீனத்தின் எல்லையிலே, எந்த சுகவீனத்தின் எல்லையிலே, எந்த தோற்று போன எல்லையிலே வெறுமையா இருக்கிறாயோ, அங்கிருந்து அப்பா அவனை தூக்கி எடுப்பாரு. ஏன்னா நீ அவருடைய பிள்ளை, நீ அவருடைய பிள்ளை. அப்ப அவனை தெரிந்து கொண்டிருக்கிறாரு.
அவர் வெறுத்து விடவில்லை. நான் வெறுத்து விடல. உனக்கு தாயும் அவர்தான், தகப்பனும் அவர்தான். எந்த சூழ்நிலையும் திரும்பி பாரு, அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் அவர் ஒருவர் தான் மாறாதவராக இருந்திருக்கிறார். மாறாதவராக இருந்திருக்கிறார். நான் கடந்து வந்த அத்தனை பாதையும் வெறுமையானதில்லை, பாடும் கற்றுக் கொடுத்த பாதைகள். வந்ததெல்லாம் பாடம் கற்றுக் கொடுத்ததுதான் போயிருக்கிறது. வரப்போகிறதும் நிக்கிறது கிடையாது, வந்ததும் போகாம இருக்கிறது கிடையாது. அப்பாவுடைய கிருபை. ஒரு நாள் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேன். 3 மணி நேரம் அழுறேன் அழுறேன் அழுறேன். என் அழுகை அடக்கி வைக்க என்னால முடியவே இல்லை. புலம்பி கதறி அழுதுகிட்டே இருந்தேன். நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைக்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்பா, இவ்வளோவா என் வாழ்க்கையில இவ்வளவு காரியத்தை நான் கடக்க வேண்டி இருக்க ஆண்டவரே, நான் இவ்வளவு வாரத்தை சுமந்திருக்கிறேனே, என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே என்ன துன்பப்படுத்தினவங்க, என்ன வேதனைப்படுத்தினவங்க, என்ன அசிங்கப்படுத்தினவங்க, என்ன குறிச்சு முன்ன என்ன குறிச்சு பின்னாடி பேசின ஒவ்வொரு காரியங்களை குறிச்சு நான் ரொம்ப துக்கப்பட்டேன். என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினதை நினைச்சேன். என் கண்ணீருக்கு யாரெல்லாம் எதுலெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அதெல்லாம் ஒரு நாள் நினைச்சு நான் அழுதுகிட்டே இருந்தேன். பாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன்ப்பா, இவங்களாலப்பா இந்த காரியம் அவங்களால ஆண்டவரு, இந்த வெறுமை இவங்களால, இந்த வறட்சி இவங்களால, இந்த கசப்பு இவங்களால, என் கண்ணீர் இவங்களாலதான்பா, என் நிலைமை எப்படி மாறுவது இவங்களாலதான் ஆண்டவரு, இன்னைக்கு வெறுமையா நிக்கிற இவங்களாலதான், இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிக்கிற இவங்களாலதான் ஆண்டவரு நீ நினைச்சுக்கிட்டே அப்பா கிட்ட சொல்லி அழுதுட்டே இருக்கிறேன். அப்பா ஒரு வார்த்தையை உள்ளத்துக்குள்ள போட்டாரு. இவ்வளவு காரியம் வாழ்க்கையில நடந்திருக்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறியே, உன்னை துக்கப்படுத்தினத சொல்றியே, உன்னை வேதனைப்படுத்துறத சொல்றியே, உன்னை அசிங்கப்படுத்தினத சொல்றியே, உன்னை நம்ப வச்சு கழுத்த அறுத்துனத சொல்றியே, உன்னை கைவிட்டத சொல்றியே, உன்னை நிந்தித்தத சொல்றியே, உன்னை முறுமுறுத்தத சொல்றியே, உன்னை எல்லாரும் காயப்படுத்தினத சொல்றியே மகளே. நான் அத்தனை சூழ்நிலையில நான் உன் கூட இருந்தேன், என் கிருபை உன் கூட இருந்துச்சே, அதை மறந்துட்டியானாரு. எல்லாரும் என்னை காயப்படுத்தினது மறந்துட்டேன், என்னை வேதனைப்படுத்தினதை மறந்துட்டேன், என்னை துக்கப்படுத்தினதை மறந்துட்டேன், என்னை அழ வச்சதை மறந்துட்டேன், என்னை அசிங்கப்படுத்தினதை மறந்துட்டேன், என்னை விசாரப்படுத்தினதை மறந்துட்டேன், என்னை ஏமாற்றினதை மறந்துட்டேன், என் விசாலங்களை நான் மறந்துட்டேன், எனக்கு பொல்லாப்பு செய்ததெல்லாம் மறந்துட்டேன். அந்த நிமிஷம் ஒண்ணுதான் தோணுச்சு, அப்பா உங்க கிருபை, அப்பா உங்க கிருபை. இந்த காலவழியில நான் சொல்றேன், கிருபைதான் உன்னையும் என்னையும் நிர்மூலமாகாம நடத்திட்டு இருக்குது. அப்பதான் நான் எழுதினேன், தேவ பிள்ளையே, வேட்கத்தின் நேரத்திலும் எல்லாம் வேறுத்த அந்த நாளினிலும், வேட்கத்தின் நேரத்திலும் எல்லாம் வேறுத்த இந்த நாளினிலும் எனக்கு வெற்றி தந்தீரே, நீர்
இல்லாதிருந்தா நாம் வெறுமாயா நின்றிருப்பேன். எனக்கு வெற்றி தந்தீரே, நீர் இல்லாதிருந்தா நாம் வெறுமாயா நின்றிருப்பேன். நான் வெறுமையாய் நின்றிருப்பேன். அப்பா உங்க கிருபை எனக்கு இல்லாம இருந்தா நொந்துதான் போயிருப்பேன். நான் வெறுமையாய் நின்றிருப்பேன். நான் உன்னை வெறுத்து விடவில்லைன்னு சொன்ன ஆண்டவர் தான் என்ன இதுவரைக்கும் வெறுக்கல. அதே ஆண்டவர் தான் உன்னுடைய தேவனாகவும் இருக்கிறார், உன்னுடைய ஆண்டவராகவும் இருக்கிறார், உன்னுடைய கர்த்தராகவும் இருக்கிறார். அவருடைய வெறுக்கவே மாட்டார். யாக்கோபுடைய வாழ்க்கையை மாற்றினார். எந்த ஒரு திட்டமும் இல்லாம வழிபோக்கல போல நடந்து போயிட்டு இருந்த யாக்கோபு இப்போ யாக்கோபுடைய பயணமும் விறுவிறுப்பா இருந்தது, சுறுசுறுப்பா இருந்தது. இப்போ கொஞ்சம் தாமதிக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தாமதம் ஆயிடுச்சு. ஏன்னா சூரியன் மறைந்து போய் இருள் கடந்து வந்தது. நேரங்கள் மாறினது, பகல் மாறி இரவு வந்தது. ஆனால் யாக்கோபு என்கிறவனை இஸ்ரவேலனாய் மாற்றுகிற தேவ திட்டம் மாறவே இல்லை. பகல் வெளிச்சத்துல அவனை வழி நடத்தி வந்தது. ஆனால் இரவு நித்திரையிலே கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இறங்கி வந்து யாக்கோபா இருந்தவனுடைய வாழ்க்கையை இஸ்ரவேலாய் மாற்றுகிறதற்கு வழியாய் வந்தது தேவ பிள்ளையே. இந்த காலவழியில கூட ஒருவேளை பகல்ல இருந்த வாழ்க்கை இருளா இருக்கா, வெளிச்சத்துல நடக்கிறது போல நடந்தாலும் இருளுக்குள்ள நீ பிரவேசித்து கொண்டிருக்கிறாயோ, உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்கிறவர் இருக்கிறார், உன்னை தூக்கி எடுக்கிறவர் இருக்கிறார், உன்னை எடுத்து உன்னை நிறுத்துகிறவர் இருக்கிறார், உன்னை அழைத்து வந்து நீ என்னுடையவன் என்னுடையவன் என்று உன் சத்துருக்களுக்கு முன்பதாய் நிரூபிக்கிறவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை விடவே மாட்டார். உன்னை விடவே மாட்டார், விடவே மாட்டார், விடவே மாட்டார், விடவே மாட்டார். நீங்க நினைக்கலாம், அப்பா என்ன மறந்துட்டாரோ, அவர் என்னை விட்டுட்டாரோ, அவர் என்னை விட்டுட்டாரோ. இல்ல, அவர் விடல, அவர் விடவும் மாட்டாரு, விட்டு கொடுக்கவும் மாட்டாரு. ஏன்னா அவர் அவ்வளவு உண்மை உள்ளவர். அவரு நேரத்துக்கு மாறுகிறவர் அல்ல, சமயத்துக்கு மாறுகிறவர் அல்ல, நாளுக்கு தன்னை மாற்றிக் கொள்ளுகிறவர் அல்ல. அவர் என்றென்றும் மாறாது, மாறாது. யாக்கோபா இருக்கும் பொழுதே வாக்குத்தத்தம் பண்ணினவர் இஸ்ரவேலராய் மாற்றின பொழுதும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் மறவாதவரேயாகவே இருந்தார். தெய்வங்களே, ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். இரவு நேரம் பகலெல்லாம் அவன் என்ன எல்லாம் மாமா வீட்டுக்கு போறோம், மாமா வீட்டுக்கு போறோம், மாமா வீட்டுக்கு போறோம் தான் இருந்தது. தேவ சித்தம் எல்லாம் கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறதா இருந்தது. தேவங்களே, நீ எதையோ ஒண்ணு நினைச்சிட்டு இதுதான் நம்ம வாழ்க்கை, இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, இதோட நம்ம வாழ்க்கை முடிய போகுது, இதுக்கு மேல எதுவும் நடக்கல, நடக்காது, எதையோ நோக்கி போயிட்டு இருக்கிறியா? உன் நினைவு
ஒரு நினைவு அல்ல. உன் வழி அவருடைய வழியும் அல்ல. உன் நினைவை விட, உன் வழியை விட வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள உயரம் போல அவருடைய நினைவும் அவருடைய வழியும் உமன உயர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்கன்னு போயிட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். இப்போ உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறான், யாக்கோபே நீ கடந்து போவ, ஆனா திரும்பி இந்தே நீ படுத்திருக்கிறியே இந்த பூமி இருக்கு, நீ திரும்பி வருவ, அப்போ இதை நான் உனக்கு சொந்தமாக்கிட்டு நீ கலங்காம. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உரை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவர் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உரை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவர் உன்னை மறவா. எலியாவின் தேவர் உன்னை மறவா. சொல்லாம் மறவா, இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவாவே. மறவா, இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. வாக்குதத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்குதத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. மறவா, இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவாவே. மறவா, இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா, இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. தேவர்களே, அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. வார்த்தையை நிறைவேற்ற மறவா.
மறவான், இயேசு மறவான், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவாரப்பா. மறவான், இயேசு மறவான், உன்னை உருவாக்கிய இயேசு மறவான். யாக்கோபை வளர்த்த அம்மா ஒரு காலகட்டத்துல வளர்க்க தவறிய அம்மாவா மாறிட்டாங்க. இந்த பிள்ளைக்கு நல்லது சொல்லி கொடுக்க வேண்டிய அம்மா இப்ப கெட்டதை சொல்ல கூடிய அம்மாவா மாறி நல்லவனா போயிட்டு இருந்தவன கெட்டவனா மாத்திட்டாங்க. வேற வழி இல்ல. அம்மா இப்படி மாறுதலை கொண்டு வந்ததுனால அவன் மறிச்சு போயிடுவானோங்கிற பயம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அவனை தப்பிக்க வைக்க அவனை மாமா வீட்டுக்கு அழைச்சு கொடுத்துட்டாங்க. இரவு இரவு வெயில் போயிடுச்சு, நிழல் போயிடுச்சு, மாலை பொழுது போயிடுச்சு. குளிரான ஒரு தென்றல் காற்று, இரவு இருள் அந்தகாரப்பட்டு போயிடுச்சு. ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து தூங்கிட்டு காலையில போலாம் நினைச்சோம். வேற எதுவுமே அவனுக்கு யோசனை இல்லை. பாம்பு கடிக்குமா, பள்ளி கடிக்குமா, தேடு கடிக்குமா, பூரா கடிக்குமா தெரியல. பேய் வருமா, பிசாசு வருமா தெரியல. அவனுக்கு என்ன தோணுச்சுன்னா எப்ப விடியற் காலம் வரும் திரும்பி எழுந்து நடந்து மாமா வீட்டுக்கு போனோம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடதான் படுத்து இருப்பான். நான் நினைக்கிறேன். அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. ஒருவேளை நீங்க கூட ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு ராத்திரியும் வருது. ராத்திரி முடிஞ்சு பகல் வருது, பகல் முடிஞ்சு ராத்திரி வருது, ராத்திரி முடிஞ்சு பகல் வருது, பகல் முடிஞ்சு ராத்திரி வருது. எனக்கு ஏன்பா ஒரு முடிவும் வரல? எனக்கு ஏன்பா, எனக்கு ஏன்பா ஒரு வாசலும் திறக்கப்படல? எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ பயப்படாத, நீ பயப்படாத. அப்பா உன்னை தெரிஞ்சிட்டு இருக்கிறார். தேவ பிள்ளை, மகனே மகளே, அப்பா உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா நீ ரொம்ப ஸ்பெஷல், நீ ரொம்ப ஸ்பெஷல். அப்பா விசேஷித்தவள், விசேஷித்தவள். ஏசா ஸ்பெஷலா தெரியல, எத்தனை இருந்த யாக்கோபு தான் ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்பெஷலா தெரிஞ்சாரு. நம்ம கூட அப்படிதான், நம்ம கூட எத்தனை போலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளதான் ஆண்டவர் ஸ்பெஷலா தெரிஞ்சுக்கிட்டவர் தான் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. வெறுத்த ஜனத்தின் மத்தியிலதான், எந்த ஜனத்துக்கு முன்னாடி நீ வெறுமையா நின்னியோ, எந்த ஜனத்துக்கு முன்னாடி நீ வெட்கப்பட்டு நின்னியோ, எந்த ஜனத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம நிர்விசாரமா நின்னியோ, அந்த ஜனத்துக்கு முன்னாடிதான் ஆண்டவர் உன்னை வெறுத்து விடவில்லை என்பதை நிரூபிக்கிற ஒரு மாதம் இந்த 10வது மாதம் உனக்கு டைம் ஸ்டார்ட். உனக்கு நேரம் இப்பொழுதே ஆரம்பிச்சிருச்சு. கெட்ட நேரம் இல்ல, நல்ல நேரம். குடுகுடுப்புக்காரன் அந்த குடுகுடுப்பு ஆட்டிக்கிட்டு அவன் சொல்லிக்கிட்டே வருவான், நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சுன்னுவான். ஆனா அவன் வாயில ஒரு மாசம் படிக்கும் போகும்போது நல்லதே சொல்ல மாட்டான். நல்ல காலம் பிறந்துச்சுன்னு சொல்றவனுடைய வாய் நல்லதை நமக்கு சொல்லிட்டு போகாது, நிறைய கெட்டதை சொல்லிக்கிட்டு போக. தேவ பிள்ளையே, நிறைய கெட்டதை சொல்லிக்கிட்டு அவன் சொல்லுவான், இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னுமா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பரிகாரமும் வேணாம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறேன். நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். யோ என் நேச மகனே, என் மகளே, கடையாந்தரங்களில் இருந்தவனை எடுத்து அதன் எல்லையில் இருந்தவனை அழைத்து வந்தேனே. நீ என் தாசன் என்கிறதுனாலதானே, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறதுனால நான் உன்னை வெறுத்து விடல, வெறுத்து விடல, வெறுத்து விடல.
10வது வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகைச்சிட்டு இருக்கிறியா? திகைக்காதே. நீ ஏன் திகைக்கிற? உங்க அப்பா இருந்தா தகு, உன் அம்மா இருந்தா தகைச்சிட்டு, உன் கூட பிறந்தவங்க இருந்தா தகைச்சுக்கிட்டே இரு. நீ திகையாதே, நீ திகையாதே. ஏன்னா நீ என் தாசன் இல்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் இல்லையா? நான் உன்னை தெரிந்து கொண்டேன் இல்லையா? உன்னை கடையாந்தரங்களில் இருந்து நான் எடுத்தவர் இல்லையா? அதன் எல்லையில் இருந்து உன்னை அழைத்து வந்தனே. நீ என் தாசனா இருக்கிறியே, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேனே, நான் உன்னை வெறுக்க விடலையே. நான் தான் தேவன் சொல்றாரு. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ எப்பெல்லாம் பலவீனப்பட்டு போகிறாயோ அப்பொழுதெல்லாம் நான் உன்னை பலப்படுத்துவேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால எல்லாம் உனக்கு ஆகும். அவர் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்கி நடத்துவான். 11வது வசனம் சொல்லுகிறது, இதோ உண்மையிலே எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். 12வது வசனம், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பான். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷன், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷி ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். 13வது வசனம், தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்து, மகளே மகனே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியை, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலரின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அப்பா வாழ்க்கையில இருக்கிற தரிசனமாய் சொன்னாரு. அவன் கடந்து போனான், கர்த்தர் அவனோடு இருந்தாரு. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பிக்கிட்டே இருந்தான். திரும்பி ஆண்டவர் சொன்ன இடத்துக்கே அவன் திரும்பி வந்தான். அங்கே அவனை பெரிய ஜாதியா கர்த்தர் மாற்றினான். வெறும் கையா கடந்து போனவனை 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணின என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு வெறுமையா அப்பா சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற உன்னை 2 பரிவாரங்களோடு கூட, 2 பரிவாரங்களோடு கூட எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமா இருக்கு. கர்த்தர் உன்னை வழி நடத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு முறை நான் சொல்லி முடிக்கிறேன், அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், இந்த காலவழியில நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். கண்களை மூடி தேவனுடைய தேவனுடைய சமூகத்துக்கு நாமே ஒப்பு கொடுக்கலாம். அப்பா, எனக்கு ஒத்தாசை செய்கிற என் ஆண்டவர், இந்த காலவழியில என்னை திடப்படுத்தினதற்காக உனக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை இந்த பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து என்னை எடுத்துட்டீங்களே, என் எல்லையிலிருந்து என்னை அழைச்சி வந்து உங்களுடைய தாசனா என்னை ஏற்படுத்தி என்னை தெரிந்து என்னை நீங்க வெறுக்காம இருப்பதற்காக உனக்கு நன்றின்னு சொல்லலாமா? கருத்துல ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தராமே நம்முடைய வார்த்தை நிமித்தமா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.